தங்கமயில் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சோன்னே தங்கமயில் அம்மா அப்பாவும் தங்கமயிலாம் பாண்டியன் வீட்டுல வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சக்திவேல் வந்து சுகன்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்களா, அவங்க குடும்பத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சுகன்யா அவங்க எங்க வருத்தப்பட்டு இருக்காங்க, பாண்டியன் குடும்பத்துக்கு வாரிசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு என்னது பாண்டியன் குடும்பத்துல வாரிசு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த சரவணன் இருக்கான்ல அவன் பொண்டாட்டி தங்கமயில் இருக்கால அவன் மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சக்திவேல் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா, அவங்க இங்க இன்கம் டாக்ஸ்ல நாங்க ரொம்ப இதாகி ரொம்ப நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கோம், அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சக்திவேல் சுகன்யா கிட்ட அம்மா நீங்க பணம் எல்லாம் இருக்கிறத நீ யார்கிட்டயா சொன்னியாமா அன்னைக்கு போயிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மீனா கிட்டே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னது மீனா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமா கேக்குறாங்க. ஆமாமாமா மீனா கிட்ட தெரியாம நான் உளறி வச்சேன் எனக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு சக்திவேலுக்கு டவுட் வருது. ஓ அவளாதான் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. என்ன இங்க வீட்டுல உள்ளவங்கன்னா இங்க வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா சந்தோஷமா பட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நானு ஆப் வைக்கிறேன், முதல்ல எங்க அண்ணன் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட போய் பேச போறாங்க சக்திவேல். அண்ணன் இந்த இன்கம் டாக்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்றாங்க. யாரு சக்திவேல் சொல்லு, அவங்கள நம்ம தடம் தெரியாம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்தாலே இந்த பாண்டியன் வீட்டு மருமக நம்ம கடையை வேற இடிக்க வச்சால அவதான் அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவதான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அண்ணன் இப்பதான் சுகன்யா அந்த வீட்டுல மீனா கேட்டிருப்பா போலுக்கு, அதுக்கு பதில் சொன்னதா இப்பதான் சுகன்யா சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவதான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சுச்சுன்னா அவளை வேலையை விட்டு தூக்குறது இல்லாம அவளை ஏதாவது பண்ணணும், அந்த பாண்டியன் சொல்லிதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும், அந்த பாண்டியனையும் சும்மாவே விட மாட்டேன், அவங்க குடும்பம் வருத்தப்படுற மாதிரி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.